இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்பது இரட்டை இலையை பெறுவதற்கான தீர்ப்பு அல்ல. அதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் கமிஷன் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவின் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிவுக்கு வழங்கிய ஆணையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு. வழக்கின் கோரிக்கை என்னவென்றால், தேர்தல் கமிஷன் சட்டப்பிழைகளோடும் சரியான புரிதல் இல்லாமலும் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. எனவே தேர்தல் கமிஷன் ஆணையை மீண்டும் தேர்தல் கமிஷனுக்கே அனுப்பி மறுபரிசீலனை செய்ய சொல்ல வேண்டும். இதுதான் இந்த வழக்கின் சாராம்சம். சொல்லப்போனால் ரிவர்ட் பேக் என்று இதை சொல்வார்கள். ஆனால் அப்படி செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதற்கு அது கூறியிருக்கிற காரணம் என்னவென்றால், இந்திய தேர்தல் கமிஷனில் இந்திய தேர்தல் சட்டம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இயங்குகிறது. அந்த சட்டத்தின் கீழ் தேர்தல் கமிஷன் தனது சின்னங்களை ஒதுக்குவதற்கு ஒரு இன்டர்னல் ஆணை, அதாவது அதற்குள்ளேயே ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அந்த ஆணை சிம்பிள்ஸ் ஆர்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிம்பிள்ஸ் ஆர்டர் தேர்தல் கமிஷனின் உள் விவகாரம். எனவே அதில் தலையிட நாங்கள் மாட்டோம். இதுதான் இவர்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு. பொதுவாக இந்தியாவில் சிம்பிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சின்னங்கள் 3 வகைப்படும். ஒன்று தேசிய கட்சிகளுக்கு வழங்கப்படுகிற சின்னம், இன்னொன்று மாநில கட்சிகளுக்கு வழங்கப்படுகிற சின்னம், மூன்றாவது பொதுப்பட்டியலில் உள்ள சின்னம். சின்னங்கள் அனைத்துமே தேர்தல் கமிஷனுக்கு சொந்தமானவை, எந்த கட்சிக்கும் சொந்தமானவை அல்ல. ஒவ்வொரு கட்சியும் குறிப்பிட்ட சதவீத ஓட்டு அல்லது குறிப்பிட்ட சதவீத எம்எல்ஏ எம்பிக்களை பெற்றால் அந்த சின்னம் அவர்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு பெறாத போது சின்னத்தை பயன்படுத்துகிற உரிமையை தேர்தல் கமிஷன் எடுத்துவிடும். அந்த வகையில் சின்னத்தை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது என்பதுதான் வழக்கின் சாராம்சம். ஆனால் அதிமுக என்கிற கட்சி யாருக்கு சொந்தம், அந்த கட்சியின் பிற சொத்துகள் மற்றும் கொடி இவை யாருக்கு சொந்தம், இது ஒரு சிவில் வழக்கு, அதாவது உரிமையியல் சார்ந்த வழக்கு. அந்த வழக்கு இன்னமும் வெற்றிவேல் அவர்கள் போட்டு ஒரு சிவில் சூட்டாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கின் முடிவு வரும்போதுதான் அதிமுக என்கிற கட்சி யாருக்கு சொந்தம் என்கிற முடிவு கிடைக்கும். ஆனால் இப்போது வழங்கியிருக்கிற முடிவு ஏற்கனவே தேர்தல் கமிஷன் பிறப்பித்த ஆணை அப்படியே தொடர்கிறது என்பதுதான். இதிலே குக்கர் சின்னம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும். இந்த கேள்விக்கான விடை எதில் இருக்கிறது என்றால், ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வழங்கிய 46 பக்க ஆணையில் இருக்கிறது. அந்த ஆணையில் அது என்ன சொல்கிறது என்றால், தேர்தல் கமிஷன் முன் போகின்ற ஒவ்வொரு தாவாவும், அதாவது ஒரு கட்சியின் சின்னத்திற்கு சொந்தம் கொண்டாடி போகிற ஒவ்வொரு தாவாவிலும் 2 தரப்பு இருக்கும். 2 தரப்புமே கடைசி வரை, அதாவது இறுதி மேல்முறையீடு முடியும் வரை 2 தனித்தனி அணிகள், செப்பரேட் பொலிட்டிக்கல் குரூப்ஸ். அந்த வகையிலே திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அணி மற்றும் ஓபிஎஸ் மதுசூதனன் தலைமையிலான அணி என்று 2 அணிகள் இருக்கின்றன. எனவே 2 அணிகளுக்கும் சமமான வாய்ப்பு தரப்பட வேண்டும். அந்த வகையில் குக்கர் சின்னம் இவர்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் உச்சநீதிமன்றம் சமீபத்திலே வழங்கிய ஆணையின் தொகுப்பு. ஆக இந்த வழக்கின் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திற்கு போகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு வரிசையாக விடுமுறை வருகிறது. எனவே அடுத்த 15 நாட்களுக்கு குக்கர் சின்னத்தை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தடை விதித்துவிட்டது. இந்த தடையின்படி குக்கர் சின்னம் பொதுப்பட்டியலிலே இருக்கிறது. 15 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று உச்சநீதிமன்றத்தின் பழைய ஆணையை சுட்டிக்காட்டி உரிய உத்தரவு பெற வேண்டும். டெல்லி உயர்நீதிமன்றமே இதில் ஏன் முடிவெடுக்க முடியாது என்றால், உச்சநீதிமன்றம் அதற்கு எந்த கட்டளையும் பிறப்பிக்கவில்லை. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த கட்டளை தேர்தல் கமிஷனுக்கு. எனவே உச்சநீதிமன்றத்தில் தான் இது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதால் குக்கர் சின்ன ஆணையை இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த தாவா மேல்முறையீட்டிற்கு போகும்போது இயல்பாகவே அது டிடிவி தினகரன் அணிக்கு கிடைத்துவிடும். ஆனாலும் அதிமுக என்கிற அந்த கட்சியின் மீதான உரிமை இதில் விட்டுக் கொடுக்கப்படவில்லை. அந்த உரிமை எப்போது முடிவாகும் என்றால், சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடந்து வருகின்ற உரிமையியல் சிவில் சூட் மேல்முறையீடு தீர்ப்பு வரும்போதுதான் அது முடிவாகும்.